Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العلي العظيم அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருளை நாடியவர்களாக அவனது இல்லத்திலே ஜுமா தொழுகைக்காக ஒன்று குழுமியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய கடமைகளிலே முக்கியமானதும் முதலாவதுமாக இருக்கக்கூடிய இபாதத் வழிபாடு இருக்கிறதே, எதனை நாம் இபாதத்து வழிபாடுகள் என்று சொல்லுகின்றோமோ அதற்குள்ளே ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. இபாதத்துக்குள்ளே தான் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது. திருக்குர்ஆன் ஓதுவதும் கூட இபாதத்து தான். அல்லாஹுவின் மீது சத்தியம் இடுவதும் இபாதத்து தான். அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வதும் இபாதத்து தான். இப்படி நாம் நம்முடைய வழக்கிலே சொல்லக்கூடிய இபாதத் என்கிற வார்த்தைக்குள்ளே, வழிபாடு என்கிற வார்த்தைக்குள்ளே ஏராளமான விஷயங்கள் பொதிந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட விஷயங்களிலே ஒன்றுதான் நேசம் வைத்தல் என்பதும் கூட இபாதத்திற்குள்ளே தான் வருகிறது. ஒரு மூமின் இறை அடியான் உச்சபட்சமான நேசத்தை அல்லாஹ்விடம்தான் வைக்க வேண்டும். இறைவனின் மீது வைக்கக்கூடிய நேசமும் இபாதத்து தான். இபாதத்துகளிலே இறை நேசமும் உள்ளடங்கி இருக்கிறது. அப்படியானால் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை நேசிக்கக்கூடாதா? பெற்றெடுத்த பெற்றோர்களையும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் உற்றார் உறவுகளையும் நண்பர்களையும் நேசிக்கவே கூடாதா என்றால் தாராளமாகவும் ஏராளமாகவும் நேசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நேசம் என்பது அல்லாஹ்வின் மீதான நேசத்திற்கு கட்டுப்பட்டதாகவும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உட்பட்டதாகவும் மட்டுமே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தாண்டி வேறு யாரையும் நேசிக்கக்கூடாது, அல்லாஹ்வை விட அதிகமாக நேசிக்கக்கூடாது. உச்சபட்சமான நேசம் அல்லாஹ்விடம் மட்டுமே வைக்க வேண்டும். இந்த அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நேசத்தை, உச்சபட்சமான நேசத்தை அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது வைப்பது என்பது அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுக்குரிய இபாதத்திலே இணை சேர்ப்பதற்கு சமம். நேசத்தை சொல்லவில்லை, உச்சபட்சமான நேசத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வின் மீது அதிகபட்சமாக வைக்க வேண்டிய அந்த நேசத்தை மற்றவர்கள் மீது வைக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு சமமாக அவர்களை ஆக்கிவிடுகிறோம். நேசம் வைப்பதிலும் கூட ஷிர்க் இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். இப்பொழுது திருக்குர்ஆன் ஷரீஃபிலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். குல், நபியே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இந்த வசனத்தில் 3 அம்சங்கள் இருப்பதை கவனியுங்கள். ஒன்று, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்று தொடங்குகிறது. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறது ஒன்று. அப்போ நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அல்லாஹ் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று வாயிலே சொல்லிவிட்டு போவதா? இல்லை நாம் யார் மேலே நேசம் வச்சிருக்கிறோமோ அவர்களுக்காக வேண்டி ஏதேனும்
அன்பான வார்த்தைகளை சொல்வது, நேசமான வார்த்தைகளை சொல்வது, அது மாதிரியாக சொல்லிவிட்டு போவதா என்றால் இல்லை. இறைவனின் மீதான நேசத்தின் வெளிப்பாடு இறை தூதரை பின்பற்ற வேண்டும். இந்த வசனத்திலே பொதிந்திருக்கக்கூடிய 2வது அம்சம் ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை பின்பற்றுங்கள். திருக்குரான் ஷரீஃபில் இறை நேசத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, நபிநேசத்தை பற்றி சொல்லப்படலை. நபிநேசம் ஹதீஸில் தான் வருது. ஹதீஸிலே நபிநேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பிறகு பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். இத்திபாஉர் ரசூல், இறை தூதரை பின்பற்ற வேண்டும். 2வது அம்சமாயிருச்சுங்களா? 3வதாக யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இது 3வது அம்சம். நாம் அல்லாஹ்வை நேசிப்பது, அதன் அடையாளமாக இறை தூதரை பின்பற்றுவது. அப்படி பின்பற்றினால் இறைவன் நம்மை நேசிப்பது. நேசம் நம்மிடமிருந்து அல்லாஹ்ட்ட போகுது, நேசம் அல்லாஹ்விடமிருந்து நம்மள்கிட்ட வருது. இந்த 2க்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இத்திபாஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது. அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை இத்திபாஉர் ரசூல் என்று சொல்லக்கூடிய இறை தூதரை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வை நேசிப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் இருந்து நேசம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது, திரும்ப கிடைக்கிறது. நாம் அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்பதும் அல்லாஹ் நம் மீது நேசம் வைப்பதும் ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது. நேசத்தை கொடுத்து வாங்குவது, 2க்கும் இடையிலே இருப்பது ஒரே ஒரு விஷயம், இத்திபாஉர் ரசூல் என்று சொல்லக்கூடிய இறை தூதரை பின்பற்றுவது. சரியாக சொன்னால் இந்த வசனத்திலே இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்பதனுடைய சரியான பொருள் என்ன தெரியுமா? குல் இன் குன்தும் தூமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் என்பதுதான் சரியான பொருள். அல்லாஹ் மேல் நம்பிக்கையா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். இந்த வார்த்தைக்கு பதிலாகத்தான் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் என்று போடப்பட்டிருக்கிறது. இன் குன்தும் துமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வீர்கள் என்று சொன்னால் அதே வாசகத்திற்கு பதிலாக இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால். காரணம் என்ன செய்யுமா? உண்மையான நம்பிக்கையிலிருந்து வளர்ந்து வருவதுதான் அறிவார்ந்த நேசம், அறிவுக்குட்பட்ட நேசம். வெறும் உணர்வு ரீதியான நேசத்திலிருந்து மாறுபட்டது இது. அல்லாஹ் மேலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் வைக்கக்கூடிய நேசம் இருக்குதே, உணர்ச்சி ரீதியான நேசத்திலிருந்து அப்பாற்பட்டது. அது என்ன உணர்ச்சி ரீதியான நேசம்? அறிவார்ந்த நேசம்னா என்ன? கேள்விப்படாத புது வார்த்தையாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். இஸ்லாத்தினுடைய மிக நுட்பமான அம்சம் இது. அறிவின் அடிப்படையில் வருகிற நேசம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் பகுத்தறிவின் அடிப்படையில் வருவது ஒரு நேசம், வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் வருவது ஒரு நேசம். 2ஐயும் பிறகு பார்க்கலாம். இந்த அர்த்தத்தில் குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் என்பதனுடைய கருத்து இன் குன்தும் தஅபுதூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹுக்குத்தான் இபாதத்து செய்கிறீர்கள் என்று சொன்னால் இப்படியும் கருத்து கொள்ளலாம். பாருங்க, 3 வாசகமாக இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால். இன் குன்தும் துமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால். இன் குன்தும் தஅபுதூன பில்லாஹ், அல்லாஹுக்கு நீங்கள் இபாதத்து செய்வீர்கள் என்று சொன்னால். எல்லா கருத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ஒற்றை வார்த்தம். அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இத்திபாஉர் ரசூல், இறை தூதரை பின்பற்றுவதுதான். எந்த அளவுக்கு இறை தூதரை பின்பற்றுவோமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்கிறோம் என்ற அர்த்தம். இத்திபாஉர் ரசூல் என்கிற இறை தூதரை பின்பற்றுவதிலிருந்து விலகி இபாதத்துல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்கிறதுங்கிறது இறை தூதரை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. இதுதான் சுருக்கம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இறை தூதராகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இந்த விஷயத்தை இத்தோடு நிறுத்திடுவோம். கொஞ்சம் தத்துவார்த்த ரீதியில் சொன்ன மாதிரி இருக்கும். நாம் இந்த விஷயத்தை நடப்பு உதாரணங்களோடு சில செய்திகளை புரிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த நேசம் இருக்குதுங்களே 3 வகையாக சொல்லலாம்.
இந்த நேசத்தை 3 வகையாக நாம் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் மனுஷன் இருக்கக்கூடிய நேசம் இருக்கே மொத்தம் 3 வகை. ஒன்று, மனுஷன் தன்னுடைய குடும்ப உறுப்பினரிடத்தில் வைக்கக்கூடிய நேசம். அது யாராக இருக்கட்டும், தன்னை பெற்றெடுத்தவர்களாக இருக்கட்டும், தான் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அந்த உறவுகளோடு வருகிற துணை உறவுகளாக இருக்கட்டும், நெருங்கிய உறவாக இருக்கட்டும், தூரத்து உறவாக இருக்கட்டும், இந்த குடும்பத்தினர்கள் மீது வைக்கக்கூடிய நேசம் ஒன்று. இவங்க மேலே நேசம் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு விஷயம்தான், குடும்ப உறவு. அந்த உறவு தான் இவர்களை நேசிக்க வைக்கிறது ஒருவருக்கொருவர். இது ஒன்றுங்களா? இது வெறும் உணர்வு ரீதியான நேசம் மட்டும்தான், உணர்ச்சியில் வரக்கூடியது. அப்படியே வச்சுக்குங்க. 2வது நேசம், ஒரு மனுஷன் தன்னுடைய சமுதாயம், தன்னுடைய இனம், தன்னுடைய குலம், கோத்திரம், தன்னுடைய மொழி, இவற்றின் மீது வைக்கக்கூடிய நேசம். இது 2வது வகை. குடும்பம் என்பதை தாண்டி சமூகத்தின் மீது வைக்கக்கூடிய நேசம், சமூக உறுப்பினரிடத்தில் வைக்கக்கூடிய நேசம். நம்ம மகல்லாவை சேர்ந்த மனுஷன், எங்கூருக்காரன், நான் பேசுகிற தாய்மொழி தான் அவனுடைய மொழியும், அதனால் நானும் அவனும் ஒன்று. அந்த அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் வைக்கிறது. இது 2வது வகையான நேசம். இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கிறது என்னது? இனப்பற்று. மேலே சொன்னது குடும்ப உறவு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். இங்கே இனப்பற்று, தான் சார்ந்த சமுதாயத்தின் மீது வைக்கக்கூடிய நேசம். இதுவும் வெறும் உணர்ச்சி ரீதியான நேசம் மட்டும்தான். இது அறிவார்ந்த நேசம் சொல்ல முடியாது, பிறகு பார்க்கலாம். 3வது நேசம் என்ன தெரியுமா? படைச்ச ரப்பாகிய அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நேசம். இந்த நேசத்துக்கு எது காரணம்? மேலே உள்ளதில் ஒன்றுக்கு குடும்ப உறவு காரணமாக இருந்துச்சு, 2வது சமுதாய பற்று காரணமாக இருந்துச்சு. இந்த அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நேசத்துக்கு எது காரணமாக இருக்கும்? நம்மளை படைச்சிருக்கிறாங்கிறதா? அதை தாண்டி அவன் மீது நாம் வைக்கக்கூடிய ஈமான் என்கிற நம்பிக்கை இருக்கிறதே, அதுதான் நேசத்துக்கான காரணம். அவன் மீது நாம் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அவன் தான் உலகத்தை படைத்தான், நம்மளையும் படைத்தான், ஹயாத்தை கொடுத்தான், மௌத்தை கொடுக்குறான், ரிஸ்க்கை கொடுக்குறான், நல்லது கெட்டதெல்லாம் அவனுடைய கண்காணிப்பில் தான் நடக்குது. இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது மட்டும் இல்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நாம் அவன் மீது வைக்கக்கூடிய தவக்குள் இருக்கிறதே, அப்படிப்பட்ட நம்பிக்கை எல்லாம் இருக்குதே, அதன் அடிப்படையில் வருகிற நேசம், அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நேசம். இது அறிவின் அடிப்படையில் வரக்கூடிய நேசம். அறிவார்ந்த நேசத்தை மட்டும்தான் அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறான். உணர்ச்சி ரீதியான நேசத்தை எதிர்பார்க்கலை. பகுத்தறிவின் அடிப்படையில் தன் மீது நேசம் வைக்கப்படுவதை எதிர்பார்க்குறான். காரணம் என்னன்னு தெரியுமா? வெறும் உணர்ச்சி ரீதியான நேசம் என்பது எந்த விதமான பாசிட்டிவ் இம்பாக்டை, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்படிங்கிறது மட்டுமல்ல, கடுமையான எதிர்விளைவுகத்தான் உருவாக்கும். நெகட்டிவ் இம்பாக்ட், பல்வேறு வகையான சைடு எஃபெக்டுகள், பக்க விளைவுகள், எதிர் விளைவுகளை தான் உருவாக்கும். எது? உணர்ச்சி ரீதியாக வருகிற நேசம். அறிவின் அடிப்படையில் வருகிற நேசம்தான் நின்று நிதானமாக செயல்பட வைக்கும், ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அறிவின் நேசத்தின் அடிப்படையில் நிதானம் தவறிவிடாமல் இருப்பதற்கு அறிவு வேணும். சரி, வெறும் உணர்வு ரீதியான நேசம் இருக்கிறதே, வெறும் உணர்வு ரீதியான பற்று அப்படிங்கிறது, அப்படிப்பட்ட நேசம் வைப்பவனை எந்த சிறப்பு குணங்களால் அவன் மனுஷனாக இருக்கிறானோ அந்த சிறப்பு குணங்களை விட்டு விலக்கி வச்சிரும். எது? உணர்ச்சி ரீதியான பற்றும் பாசமும் மட்டும் வைக்கக்கூடியவன். மனுஷனுக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, சிறப்பு தன்மைகள். அதனால தான் அவன் மனுஷனாக இருக்கிறான், விலங்கிலிருந்து வேறுபட்டு இருக்கிறான். எந்த சிறப்பு குணங்களால் மனுஷன் விலங்கிலிருந்து வேறுபட்டு இருக்கிறானோ அந்த சிறப்பு தன்மைகளை எல்லாம் இந்த உணர்ச்சி ரீதியான நேசம் திசை திருப்பி விட்டுரும். ஒரு கட்டத்தில் அவனுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசமே இல்லாமல் போயிடும். குறிப்பாக 2 விஷயத்தை அவனை விட்டு விலக்கிடுங்க. வெறும் உணர்ச்சி ரீதியாக மட்டும் நேசம் வச்சா, ஒன்று பகுத்தறிவு போயிடும். நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கறது பேர் தானே பகுத்தறிவு. அந்த நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்கேல் மிஸ் ஆயிரும். எப்போ? உணர்ச்சி ரீதியாக மட்டும் நேசம் வைக்கிற பொழுது. 2வது,
வெறும் உணர்ச்சி ரீதியாக நேசம் வைக்கும் பொழுது ஒழுக்கம் போயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரெண்டு காணாமல் போயிடும். உணர்ச்சி ரீதியான நேசம் வைக்கிற பொழுது மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் நிறைய. அதில் ரெண்டு, ஒன்றாவது பகுத்தறிவு, ரெண்டாவது ஒழுக்கம். இந்த ரெண்டும் மிஸ் ஆகும். இப்படி எல்லாம் நான் சொல்லிட்டு வரும்போது என்னடா இது பெரிய கொள்கை சார்ந்த விஷயமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான விஷயம்தான். ஒரு கால் இப்போ நான் சொல்லி வருகிற பொழுது புரியாவிட்டாலும் இதுக்கான உதாரணத்தை சொல்லுவேனல்ல, சொல்லுவேன், அப்போ புரிஞ்சிடும் அது என்ன உணர்ச்சி ரீதியான நேசம், அறிவு ரீதியான நேசம். உணர்ச்சி ரீதியான நேசம் அப்படிங்கிறது எப்படி மனுஷன்ட்ட பகுத்தறிவை இழக்க செய்யுது, ஒழுக்கத்தை எப்படி காணாமல் போக வைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அன்பானவர்களை, முதல்ல பார்க்கலாம். வெறும் உணர்வு ரீதியான நேசம், உணர்வு ரீதியாக பற்று வைக்கக்கூடியவனை அந்த நேசம் பகுத்தறிவுக்கு எதிராக செயல்பட வைக்கும். வெறும் உணர்ச்சி ரீதியாக மட்டும் நேசம் வைக்கக்கூடியவன் பகுத்தறிவை இழந்து விடுறதுனால அவனுடைய தனித்தன்மையை மிஸ் பண்ணிடுறான். உதாரணமாக, மனுஷங்க உருவாக்கின மதங்கள், அல்லாஹ் உருவாக்குனது ஒரு மதம், படைச்ச ரப்பு கடவுள் உருவாக்குனது. அது அல்லாமல் மனுஷன் ஏகப்பட்ட மதங்களை உருவாக்கி வச்சிருக்கானல்ல, அவனாக உருவாக்கி வச்சிருக்கிறான், அவனுடைய ஓன் ஐடியாவில் உருவாக்கி வச்சிருக்கிறான். இஸ்லாத்தை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும் சரி மனிதர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. இஸ்லாம் மட்டும்தான் படைத்த கடவுளால் உருவாக்கப்பட்ட லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. அதை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் மனுஷங்க உண்டாக்குனது. இந்த மதங்கள், அந்த மனித மதங்களை உருவாக்கின ஆளுகளை எல்லாம் கடவுளர்களாக வணங்குறானல்ல, மனித கடவுளர்கள், புரோகிதர்கள், சாமியார்கள், துறவிகள், இந்த மாதிரி ஆளுகள் மேலே வைக்கக்கூடிய, வெறுமனே வைக்கக்கூடிய வெறும் பக்தியின் அடிப்படையிலான நேசத்தை சொல்லலாம் உணர்ச்சி ரீதியான நேசத்திற்கு உதாரணம். வெறும் பக்தியின் அடிப்படையில், உணர்ச்சியின் அடிப்படையில் இவர்கள் மீது நேசம் வைக்கப்படுகிறது. இந்த வெறும் பக்தியின் அடிப்படையில், உணர்ச்சியின் அடிப்படையில் இந்த மாதிரி ஆளுகள் மேலே நேசம் வைக்கிறான் இல்லையா, சாமியார்கள், துறவிகள், புரோகிதர்கள், மத கடவுளர்கள், மனித கடவுளர்கள், இவங்க மேலே வைக்கக்கூடிய நேசத்தை வைக்கக்கூடியவர்கள் பகுத்தறிவு ரீதியாக யோசிக்கவே மாட்டான், பகுத்தறிவு ரீதியாக செயல்படவும் மாட்டான். உதாரணம் பார்க்கலாம். இந்த மத புரோகிதர்கள் மனுஷனுக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மாட்டுப்பாலை பக்தி வழிபாடுங்கிற பேரில் அசுத்தமான நதியில் கொண்டு போய் கொட்டுவார்கள், கொட்ட சொல்லுவார்கள். ஆன்மீகம்ங்கிற பேரில், பக்திங்கிற பேரில் செய்கிறாங்களா இல்லையா? மனிதர்களுக்காக வேண்டி கொடுத்தது தானே அல்லாஹ் மாட்டுப்பால், மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்காக, பல்வேறு வகையான குணத்துக்காக மாட்டிலிருந்து சுத்தமான பாலை கொடுக்குறான். அதை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அந்த விலங்குகளிலிருந்து சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு தூய்மையான பாலை வழங்குகிறான். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்றா சொல்லப்படுது. சாணத்துக்கும் இரத்தத்துக்கு இடையிலிருந்து குடிக்கிறதுக்கு அருமையான பானம் பாலை தருகிறான். அந்த பாலை ஆன்மீகம்ங்கிற பேரில், பக்திங்கிற பேரில் கொண்டு போய் கங்கையில் கொட்டு, நீ அப்படி கொட்டுனா உனக்கு புனிதம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் சாக்கடையிலே கொட்ட வேண்டிய மாட்டு சாணத்தை உண்ண சொல்கிறார்கள், மூத்திரத்தை குடிக்க சொல்கிறார்கள், அவர்களும் குடிக்கிறாங்க. மாட்டு சாணத்தை சாப்பிட சொல்றான், மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்றான். மாட்டு சாணம் புனிதம் என்கிறான், மாட்டு மூத்திரம் புனிதம் என்கிறான். அவன் குடிக்கிறானோ இல்லையோ, அவன் மீது நேசம் வைக்கக்கூடியவர்களை குடிக்க சொல்றான். வெறும் பக்தியின் அடிப்படையில் சாமியார்கள், துறவிகள், மத புரோகிதர்கள், மனித கடவுளர்கள் மீது வைக்கக்கூடிய நேசத்தின் அடிப்படையிலே அந்த சாணத்தை சாப்பிட்றான், மூத்திரத்தை குடிக்கிறான். இந்த மத புரோகிதர்கள் இப்படி சொல்றாங்களே, இதில் ஏதாவது பகுத்தறிவு இருக்குதா, நன்மை இருக்கிறதா என்பதையெல்லாம் சிந்திக்கவே மாட்டார்கள், சிந்திக்கிறது இல்லை. அவங்க சொன்ன மாதிரியே செய்கிறாங்க. பாலை கொண்டு போய் நதியில் கொட்டுகிறான், மூத்திரத்தை குடிக்கிறான். பகுத்தறிவு இருக்கா? எதன் அடிப்படையில் செய்கிறான்? உணர்ச்சி ரீதியான நேசம். அந்த சாமியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய வெறும் உணர்வின் அடிப்படையிலான நேசம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த வேலைகளை செய்ய சொல்கிறது.
இந்த மத புரோகிதர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டித்தான் சக மனிதனை அற்பமான காரணங்களுக்காக வேண்டி குரூரமாக கொலை செய்கிறான். பெண்ணினுடைய வயிற்றை குத்தி கிழித்து வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய சிசுவை வெளியே எடுத்து தீயிலிட்டு கொளுத்துகிறான். மனிதன் செய்கிற வேலையா? மனிதனுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறான். இந்த மாதிரியான மிருகத்தை விடவும் கொடூரமான செயல்பாடுகளை இவர்கள் செய்யக்கூடிய சமயத்தில் மனிதர்களுக்கென்றே இருக்கக்கூடிய தனித்தன்மைகளான அறிவை இழந்து விடுகிறான், அன்பை இழந்து விடுகிறான், இரக்கத்தை இழந்து விடுகிறான். எல்லாமே இவர்களை விட்டு காணாமல் போய்விடுகிறது. மனிதர்களுக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு கூறுகள் வெற்று உணர்ச்சியின் அடிப்படையில் வைக்கக்கூடிய நேசத்தின் அடிப்படையிலே அந்த அற்புதமான குணங்களை கொலை செய்கிறான். அடுத்தவனை கொலை செய்வதன் மூலமாக, குரூரமான வன்முறையில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த நிமிடம் வரைக்கும் வடநாடுகள் இந்த மனித விரோத செயல்களால் ஆன்மீகத்தின் அடிப்படையில், பக்தியின் அடிப்படையில், சாமியார்களுடைய மோசமான வழிகாட்டுதல் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்று சொன்னால் ஒரே காரணம், அவர்கள் மீது வைக்கக்கூடிய வெற்று உணர்ச்சியின் அடிப்படையிலான நேசம். இந்த நேசத்துக்கு பின்னாடி பகுத்தறிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாபர் மஸ்ஜித் இடிச்சான், பகுத்தறிவு ரீதியாக ஆதாரங்கள் சொல்லப்பட்டுச்சு, தொல்பொருள் ரீதியான ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட்டுச்சு, வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட்டுச்சு. ஒரே வாதம், இந்த இடத்திலே ராமர் கோயில் இருந்தது என்பதற்கு நம்பிக்கை ஆதாரம் தேவையில்லை, வெறும் நம்பிக்கை போதும் சொல்லிட்டான். நீதிமன்றமும் எப்படி தீர்ப்பு சொல்லிச்சு? ஆதாரத்தின் அடிப்படையிலா, வரலாற்று ஆதாரமா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய தரவுகளின் அடிப்படையிலையா? எதுவுமே இல்லை. சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. பெரும்பான்மை மக்களினுடைய நம்பிக்கைக்கு மதிப்பளித்து இந்த இடம் இந்துக்களுக்கு வழங்கப்படுகிறதுன்னு சொன்னான். இங்கே என்ன இருந்துச்சு? அறிவில்லை, ஆதாரம் இல்லை, வெற்று நம்பிக்கை. ஆக வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் வரக்கூடிய நேசம் என்பது மனிதனை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வைக்கும். பகுத்தறிவு இருக்காது. எல்லாமே குருட்டு பக்தி, குருட்டு நேசத்தின் பக்க விளைவுகள், சைடு எஃபெக்டுகள். ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவதாக வெறும் உணர்வு ரீதியான நேசம் அப்படிங்கிறது, அப்படி நேசம் வைக்கக்கூடியவனை முழுக்க முழுக்க ஒழுக்கத்துக்கு எதிராக செயல்பட வைக்கும். முதல்ல சொன்னது பகுத்தறிவு, இப்போ சொல்ல போகிறது ஒழுக்கத்திற்கு எதிர். ஒழுக்கம் காணாமல் போயிடும். எதையெல்லாம் மனுஷன் ஒழுக்கன்னு சொல்கிறானோ, எந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுதோ, ஒழுக்கம்னு சொன்னானாக்கா வெறும் கற்பொழுக்கம்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அடுத்தவனுடைய வருமானத்தை சுரண்டாமல் இருப்பதும் ஒழுக்கம், லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதும் ஒழுக்கம், லஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறதும் ஒழுக்கம், தண்ணி அடிக்காமல் இருக்கிறது ஒழுக்கம், ஜினா செய்யாமல் இருப்பது ஒழுக்கம், திருடாமல் இருப்பது ஒழுக்கம், எல்லாமே ஒழுக்கம். இந்த வெறும் உணர்ச்சி ரீதியான பாசமும் நேசமும் வைக்கிற பொழுது பகுத்தறிவுக்கு அடுத்தபடியாக ஒழுக்கமும் காணாமல் போகும். இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த நடிகர்கள் அரசியல்வாதிகள் மீது வைக்கப்படுகிற நேசத்தையும் பற்றையும் சொல்லலாம். இந்த நேசமும் எந்த கொள்கையின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் உருவாகிறது இல்லை. இதுவும் வெறும் உணர்ச்சி ரீதியான நேசம் மட்டும்தான். யார் மேலே வைக்கிற நேசம்? நடிகர்கள், அரசியல்வாதிகள் மீது வைக்கக்கூடிய நேசம். உதாரணம் பார்க்கலாமா? சமீபத்தில் மதுரையிலே நடைபெற்ற தாவேகா என்கிற புது கட்சியினுடைய ஒரு மாநாடு, தமிழக வெற்றி கழகம், ஒரு நடிகர் ஆரம்பித்த புதிய கட்சி. அதனுடைய 2வது மாநில மாநாடு நடந்த சமயத்தில் அந்த நடிகருடைய ரசிகர்கள் நடந்து கொண்ட விதத்தை சொல்லலாம். என்ன அப்படி செஞ்சுக்கிட்டாங்க? முதலாவதாக வெறும் பைத்தியங்களைப் போல வெறி கூச்சல் போட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். சராசரி மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு, ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டு வெறி கூச்சல், சாதாரண கூச்சல் அல்ல. அப்படிப்பட்ட கூச்சல்களை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், வைத்தியம் பார்க்கப்படுகிறதே, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பைத்தியங்கள் கூட இப்படிப்பட்ட கூச்சல்களை போடாது. அவ்வளவு மோசமான காட்டு கத்தலும் வெறி கூச்சலும். காடுகளுக்குள்ளிருந்து காட்டு மிராண்டிகள் நாட்டுக்குள் வந்து விட்டார்களோ என்று அச்சப்படுகிற அளவுக்குண்டான வெறி கூச்சல். நான் ஒன்றும் பொய் சொல்லலை.
சோசியல் மீடியாவை சாட்சி இப்பொழுதும் காணொளிகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த மாநாடு முடிந்த பிறகு ஆயிரக்கணக்கான இருக்கைகள் சேர்களை உடைத்து தள்ளினார்கள். ஆயிரக்கணக்கான சேர்களை திருடிக்கொண்டு போனார்கள். தரையிலே விரித்திருந்த கார்பெட்டுகள் விரிப்புகளை கிழித்தார்கள், சுருட்டி திருடி கொண்டு போனார்கள். அவ்வளவு ஏன், குடிநீருக்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய வாட்டர் டேங்குகளையும் கூட திருடி கொண்டு போனார்கள். இதில் மிகப்பெரிய வேடிக்கையான வேதனை என்ன தெரியுமா? முஸ்லிம்களும் இதில் விதிவிலக்கு இல்லை என்கிற விஷயம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் பெண்களினுடைய வெறும் உணர்ச்சியின் அடிப்படையிலான நேசத்தினுடைய வெளிப்பாடு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட முஸ்லிம் பெண்களிடத்தில் எப்படி வெளிப்பட்டுச்சு தெரியுமா? ஒரு 2 முஸ்லிம் பெண்களுடைய வாக்குமூலத்தை சொல்லலாம். ஒரு பெண் சொல்றா, நடிகர் விஜயை பார்ப்பதற்காக நான் தொழுகையை கூட மறந்துட்டு வந்திருக்கிறேன். கவனிக்க வேண்டும், வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு நடிகரின் மீது வைக்கப்படுகிற அறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த நேசம் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய தொழுகையை மறக்கடிக்க வைக்கிறது. விட்டு போட்டு வந்திருக்கிறேன் சொல்றா. அதைவிட மோசமாக இன்னொரு பெண், எனக்கு என் புருஷனை விட நடிகர் விஜய் தான் பிடிக்கும், அதனால தான் பார்க்க வந்தேன்னு சொல்றா. இத்தனைக்கும் அந்த மிக்சர் புருஷன் பக்கத்திலேயே நிற்கத்தான் செய்கிறான். யோசனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு அற்புதமான குடும்ப அமைப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். கணவன் குழந்தைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த கணவனை விட இந்த நடிகரை தான் பிடிக்கும் என்று சொல்லி மாநாட்டுக்கு பார்க்க வந்ததாக சொல்லுகிறார். இதெல்லாம் வெறும் உணர்ச்சி ரீதியான நேசத்தினுடைய வெளிப்பாடுகள். இந்த உணர்ச்சிக்கு பின்னால் எந்த அறிவார்ந்த விஷயமும் இல்லை, கொள்கை இல்லை, அறிவில்லை, வெறும் வெற்று உணர்ச்சி. இதுதான் உணர்வு ரீதியான பாசத்தின் நேசத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ வெறும் உணர்ச்சி ரீதியான பாசம் 2 விளைவுகளை ஏற்படுத்தும். ஒன்று, பகுத்தறிவை இழக்கச் செய்யும் மத பூசாரிகள் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் ஒரு உதாரணம். 2, ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டு செயல்பட வைக்கும். அதற்கான உதாரணம் இந்த ரசிகர்கள் செய்யக்கூடிய அளப்பறைகள். இது எல்லாமே வெறும் உணர்வு ரீதியான நேசத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். வெறும் உணர்வு ரீதியான நேசத்தினுடைய தீய விளைவுகள் தான், பக்க விளைவுகள் தான். ஆனால் அல்லாஹ்வின் மீதான நேசமும் அல்லாஹுடைய தூதரின் மீதான நேசம் இருக்கிறதே, அந்த நேசம் என்பது அவர்கள் எந்த கொள்கைகளை தந்தார்களோ, எந்த வாழ்க்கை முறைகளை தந்தார்களோ, என்னென்ன கடமைகளை நமக்கு வழங்கினார்களோ, அந்த ஷரியத்தின் அடிப்படையில் இருந்தால் மட்டுமே அது நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீதான நேசம் என்பது, அல்லாஹுடைய தூதரின் மீதான நேசம் என்பது வெறும் உணர்ச்சி ரீதியிலான நேசமாக மட்டுமே இருக்குமானால், கவனிக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நேசமும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைக்கக்கூடிய நேசமும் அறிவின் அடிப்படையில் இல்லாமல், அவர்கள் தந்திருக்கக்கூடிய கொள்கைக்கு அப்பாற்பட்டு அதுவும் கூட வெறும் உணர்ச்சி ரீதியாக வைக்கப்படுமானால் அதுவும் பக்க விளைவைத்தான் ஏற்படுத்தும். அங்கும் இந்த பகுத்தறிவு இருக்காது, அங்கும் இந்த ஒழுக்கமும் இருக்காது. அன்பானவர்களை, அப்படி அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் வைக்கப்படுகிற நேசமும் கூட அறிவுக்கு அப்பாற்பட்டு வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுமானால் அதற்கான உதாரணம் என்ன என்பதை 2 உதாரணமாக சொல்லலாம். 2 முகநூல் பதிவுகளை மட்டும் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். 1, அதிர்ச்சி அடையாதீர்கள், ஆச்சரியப்படாதீர்கள். நம் மக்கள், நம் முஸ்லிம் மக்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது நேசம் வைத்திருப்பதாக சொல்லுகிற மக்கள், அந்த நேசம் வெறும் உணர்ச்சி ரீதியாக இருப்பதனுடைய விளைவை பாருங்கள். ரசூல் நாயகத்தை புகழ்ந்து பாடி அதனால் நரகம் கிட்டும் என்றிருந்தால் அந்த நரக நெருப்பில் மிக்க இன்பத்தோடு நுழைய நாங்கள் தயார். என்ன அநியாயம் இது, என்ன அக்கிரமம் இது! ஒரு முஸ்லிமுடைய வார்த்தையா? நான் நரகத்துக்கு போறதுக்கு தயாருன்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் மேல பாட்டு பாடி அதனால நரகத்துக்கு போவதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமா நான் நரகத்துக்கு போக தயாருங்கிறான். அல்லாஹுவே, அட பாவிகளா, நரகம் என்பது என்ன பிக்னிக் ஸ்பாட் நினைச்சீங்களா? போறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு? உங்களுடைய நபிநேசம் என்பது வெறும் உணர்ச்சி ரீதியான நபிநேசம் என்பது குர்ஆனுக்கு எதிரான எப்படிப்பட்ட குஃப்ரான வார்த்தையை எழுத வைத்திருக்கிறது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும்.
நல்லோர்களுடைய துஆவை பற்றி அல்லாஹ் எடுத்து சொல்கிற பொழுது வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனா, அவர்களிலே இப்படியும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லோர்கள் இருக்கிறார்கள். இறைவா, எங்களுக்கு இந்த உலகிலும் நீ நன்மையை தருவாயாக, மறு உலகிலும் நன்மையை தருவாயாக, வகினா அதாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் இப்படி நல்லோர்களுடைய பிரார்த்தனையை பற்றி நரக நெருப்பிலிருந்து தப்பிப்பதற்கான துஆவை அல்லாஹ் சொல்லித் தருகிற பொழுது ரசூலுல்லாஹ் மேல பாட்டு பாடி நரகத்துக்கு போவேன் சொல்றீங்க. அட பாவி, என்ன ஈமான் உன்னுடைய ஈமான்? அன்பானவர்களே, கோபப்படுகிறேன் நினைக்காதீர்கள், உணர்ச்சி வசப்படுகிறேன் நினைக்காதீர்கள். இது இப்படியே விடப்படுமானால் இவர்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பார்கள், இஸ்லாத்தை விற்பனை செய்வதற்கும் தயாராக இருப்பார்கள். பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி சொல்லுகிற பொழுது எனக்கும் மனுஷங்களுக்கான உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் தீ மூட்டினாரு, மூற்ற தீயை பார்த்துட்டு விட்டில் பூச்சிகள் அந்த தீயை சுற்றி சுற்றி வந்துச்சு, அதில் விழப்போகுது. நான் அந்த விட்டில் பூச்சியை தடுக்கக்கூடியவன். நீங்கள் நரகத்துக்கு போக ஆசைப்படுறீங்க, ஆசைப்பட அந்த நரகத்துக்கு போகாமல் மனிதர்களை தடுக்கக்கூடியவன் நான். விட்டில் பூச்சிகள் தீயில் விழுவதை தடுப்பதை போல மனிதர்கள் நரகத்துக்கு போவதை தடுக்கக்கூடியவனாகத்தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இதுக்கு அர்த்தம் இல்லையா? நீ நரகத்துக்கு போக தயாராக இருந்தா ஒட்டுமொத்த இஸ்லாம் என்னத்துக்கு, குர்ஆன் எதுக்கு, நபிகளாருடைய வருகை என்னத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் எதற்கு? யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இஸ்லாமும் வேண்டாம், குர்ஆனும் வேண்டாம், நபியும் வேண்டாம், ஹதீஸும் வேண்டாம், சொர்க்கமும் வேண்டாம், நரகம் ஓகேன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. ஒரு செய்தி. இரண்டாவதாக, வெறும் உணர்ச்சி ரீதியான நேசத்தினுடைய வெளிப்பாடு. இங்கேயும் அதிர்ச்சி அடையாதீர்கள், வேதனைப்பட வேண்டும். என்ன தெரியுமா? இது ஒரு பிரம்மாண்டமான ஃப்ளக்ஸ் பேனர், மீலாது விழாவை ஒட்டி, நபிதினத்தை ஒட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் பேனர். என்ன தெரியுமா? 1000 லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்தது நபிகளார் பிறந்த தினம். 1000 லைலத்துல் கத்ர் இரவை விட, அல்லாஹ் என்ன சொல்றான் லைலத்துல் கத்ரை பற்றி? 1000 மாதங்களை விட சிறந்தது. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது லைலத்துல் கத்ர்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்? 1000 லைலத்துல் கத்ரை விட மீலாது விழா சிறந்தது. குர்ஆனுடைய அப்பட்டமான மீறல், அல்லாஹ்வுக்கு எதிரான கருத்து இல்லையா இது? அப்ப நபியின் மீதான நேசம் என்கிற பேரிலே மீலாது கொண்டாடக்கூடியவர்கள் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? நாளையிலே மறுமையில் என்ன பதில் சொல்வார்கள்? இந்த கேள்வியை மௌலூதுக்கும் மீலாதுக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவரிடத்தில் விட்டுவிட்டு இந்த வார ஜும்மா உரையை நிறைவு செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் இது போன்ற வெற்று உணர்ச்சிகளின் அடிப்படையிலே நபியின் மீது வைக்கக்கூடிய நேசத்திலிருந்து காப்பாற்றி அருள்வானாக. அறிவார்ந்த ரீதியிலே, கொள்கையின் அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிசிக்கல் பர்சனாலிட்டி என்பதை தாண்டி அவர்கள் எந்த ரிசாலத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அந்த ரிசாலத்தின் மீது அன்பையும் நேசையும் வைத்து இத்திபாவுர் ரசூல் என்று சொல்லக்கூடிய இறை தூதரை பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகிற நல்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.